தமிழக அரசியல் சூழலில் நடிகர் விஜய் புதிய கட்சியை அறிவித்திருப்பது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதனிடையே மக்கள் நாயகன் கமலஹாசன் சமீபத்திய உரையில சில வரிகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கமலஹாசன் அவர்கள் தனது உரையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிலர் அண்ணா பெயரை வைத்து பல்லக்கில் பிச்சை எடுக்கிறார்கள். அண்ணா பெயரை சொல்லிக்கொண்டு அரசியல் செய்வது பெரிய சாதனை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் நலனுக்காக உழைப்பதே உண்மையான கடமை என்று கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த கருத்து தான் விஜயை குறிவைத்து கூறியதா என்பதே அரசியல் வட்டாரங்களில் எழும் கேள்வி. ஏனெனில் விஜய் தனது கட்சியை தொடங்கிய பிறகு தொடர்ந்து அண்ணா, பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்கள் நினைவு கூர்ந்து வராங்க. இதனால் கமலஹாசன் அவர்கள் விஜயை நேரடியாக குறிவைத்தாரா என்ற அரசியல்வாதங்கள் சூடுபிடித்திருக்கு. கமலஹாசன் ரசிகர்கள் இது ஒரு பொதுவான அரசியல் விமர்சனம் என கூறினாலும் விஜய் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதை பற்றி கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அவர் பேரை வச்சுக்கிட்டு நம்ம பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம். தமிழ் போக வேண்டிய பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம். இந்த அரங்கத்தில் பேசுவது கோபத்தை காட்டுங்கிறாங்க. எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன். எனக்கு நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணியிருக்கேன்.